வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டாக ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு இப்போ மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது. இந்த வழக்கு எதற்காக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய பிரியாம்பிள் முகவரி, இதில் 2 வார்த்தைகள் சோஷியலிஸ்ட் செக்குலர், இதை நீக்கிடணும். இதை கொண்டு வந்தது தவறு, தேவையில்லாமல் பிரியாம்பிள் இதை வச்சுருக்காங்க, இதில் ஒரு அரசியல் இருக்குது, அதனால் இதை நீக்க வேண்டும் அப்படின்னு இந்த கேஸ் வந்துச்சு. ஒரு சில நபர்கள் இந்த கேஸை போட்டிருந்தாங்க சில வருடத்துக்கு முன்னாடி. இப்போ இதில் தான் தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் பிரியாம்பிளில் சோஷியலிஸ்ட் செக்குலர் இந்த 2 வார்த்தைகளும் இருக்கிறது சரியானது தான், அதை வச்சது தப்புன்னு சொல்ல முடியாது, நீக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2 வார்த்தைகள் அப்போல்டு பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் இந்த கேஸில் பெருசாக மெரிட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 வார்த்தைகளும் எப்போ கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிளில் போகுதுன்னா 1976 போயிடுது, 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கேஸ் கொண்டு வரீங்க, இது ஜெனுனா எங்களுக்கு தெரியல அப்படின்னும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இது மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்கு. அரசியல் கட்சிகள் பேசுகிறாங்க, மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அகாடமிஷியன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நாமளும் இதுதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் அறிவு சார்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தயவு செய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணலாம். சரி, இந்த சோஷியலிஸ்ட் செக்யூலர் மீனிங் என்ன, இதை நாம் எப்படி புரிஞ்சிருக்கோம், இதை வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, நம்முடைய புரிதல் சரிதானா, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மட்டும்தான் சோஷியலிஸ்ட் செக்குலர் இருக்கா, மற்ற நாடுகளில் இல்லையா, இந்தியா மட்டும்தான் செக்குலர் நாடா, மக்கள் நினைக்கிறது போல முஸ்லீம் நாடுகள் எல்லாமே செக்குலர் கிடையாதா, எல்லாத்துக்கும் நான் பதில சொல்கிறேன், ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. சரி, இந்த சோஷியலிஸ்ட் செக்குலர் இது சம்மந்தமாக நிறைய மக்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக சரியான புரிதல் இல்லைங்க இந்தியாவில். அதே நேரத்தில் இதை வச்சு ஒரு பெரிய அரசியல் இருக்கு. இப்போ இந்த செக்குலர் மத சார்பின்மை இதை பற்றி பேசினாலே 2 விதமான கருத்துக்கள் தான் மெயினாக இருக்கும். ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சாரார் செக்குலரிசம் தேவையில்லைங்க, இந்தியா அதுக்கு செக்குலர் நாடுகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க மெயினாக மேற்கோள் காட்டக்கூடிய நாடுகள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நாடுகளாக இருக்கும். முஸ்லீம் நாடுகள்லாம் பாருங்கள் செக்குலர் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மை கிடையாது. 20க்கும் மேற்பட்ட முஸ்லீம் நாடுகள் வந்து செக்குலர் கண்ட்ரிஸ். ஆப்பிரிக்காவில் இருக்க பின்தங்கிய முஸ்லீம் நாடுகளே பார்த்தீங்கன்னா செக்குலர் கண்ட்ரிஸ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செக்குலரிசம் இருக்கணும், இல்லைன்னா மெஜாரிட்டி ரிலிஜனாக ஹிந்துசம், இதை சப்போர்ட் பண்ணுறவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகிடும்னு இன்னொரு சாரார் சொல்லுவாங்க. இந்த 2 புரிதலும் தவறான புரிதலுங்க. அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் எடுத்துட்டிங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்பீஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ரிலீஜியஸ் அப்பீஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி யார் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ். ஒரு சில பேர் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணுவாங்க. மெயின் மைனாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், இவங்கெல்லாம் வருவாங்க. இப்படி தான் அரசியல் போகுது. சரி, இந்த சோஷியலிஸ்ட் செக்குலர் இந்த 2 வார்த்தைகள் எப்போ கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள்குள்ளே போச்சு, எதனால் போச்சு, இந்த பேக்ரவுண்டை பிரீஃபாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு பெட்டராக புரியும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் முதல்ல உருவாக்கப்படும் போது சோஷியலிஸ்ட் செக்குலர்ன்ற வார்த்தை கிடையாதுங்க. ஏன் கிடையாது அப்படின்னா, ஏன் பிரியாம்பிளில் அதை வைக்கல அப்படின்னா, ஏற்கனவே கான்ஸ்டியூஷனில் இந்த கான்செப்ட் இருக்குது, எசன்ஸாக இருக்குது, சாராம்சமாக இருக்குது. சோஷியலிஸ்ட் எங்கே பார்க்கலாம்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் பார்க்கலாம். இது என்ன சொல்லுதுன்னா, மக்கள் நல அரசு தேவை, வெல்ஃபேர் ஸ்டேட் தேவை, அரசானது மக்களுடைய பொருளாதார சமூக வளர்ச்சிக்கு நிறைய விஷயங்களை செய்யணும், அவங்கள சப்போர்ட் பண்ணணும், மக்கள் மத்தியில் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லுது. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்டைரக்டாக சோஷியலிஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் உள்ளே இருந்தது. அதே மாதிரி தான் செக்குலரும். ஆர்டிகல் 25, 26, 27 இது செக்குலரிசம் பற்றி தான் பேசுது. ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இருக்குது, எந்த ரிலீஜன் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அதே நேரத்தில் ஸ்டேட்டுக்கும் ரிலீஜனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற கான்செப்ட் ஏற்கனவே இருந்தது உள்ள. ஆனால் இந்த 2ம் ஸ்பெசிஃபிக்காக 1976 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக பிரியாம்பிள்குள்ளேயே போகுது. இதோட சேர்த்து 3வது ஒரு வார்த்தையும் போகுது, அது பேர் இன்டெகிரிட்டி, சோஷியலிஸ்ட் செக்குலர் இன்டெகிரிட்டி. 3 வார்த்தையும் போகுது. இது யார் கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள். அது ஒரு சர்ச்சையான ஒரு பீரியடாக இருந்தது. இந்திரா காந்தி அப்போ எமர்ஜென்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எமர்ஜென்சியை நிறைய பேர் எதிர்த்தாங்க. அதே நேரத்தில் நிறைய மக்கள் இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சியை விரும்புகிறாங்க. ஏன்னா இந்திரா காந்தி பேசிக்காக ஒரு சோஷியலிஸ்ட் லீடர். அரசு மயமாக்கம் அதை அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஏழை மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சாங்க. பேங்க்ஸ் அவங்க நேஷனலைஸ் பண்ணாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு சோஷியலிஸ்ட் லீடர் அப்படின்ற ஒரு இமேஜை உருவாக்கி வச்சுருந்தாங்க. மக்கள்கிட்ட இருந்தும் பார்த்தீங்கன்னா ஹெவியாக சப்போர்ட் இருந்தது. ஆனால் எமர்ஜென்சியை கொண்டு வந்துட்டாங்க. இப்பயும் மக்களுடைய மனசை அவங்க வின் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா,
நான் உங்களுக்காக தான் இருக்கேன், ஏழை மக்களுக்காக தான் நான் நலத்திட்டத்தை நான் தொடர்ந்து கொண்டு வந்து சேர்ப்பேன், என்னுடைய அரசு மக்கள் நல அரசு, இந்தியா தொடர்ந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டாக தாங்க இருக்கும் அப்படின்னு நல்லா ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு பிரியாம்பிள்குள்ளேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சோஷியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தையை கொண்டு போயிட்டாங்க. அதே நேரத்தில் செக்குலர் அப்படின்ற வார்த்தையை கொண்டு போகிறாங்க. இந்த எமர்ஜென்சியில் பார்த்தீங்கன்னா இந்த செக்குலரிசம் அப்படின்றதையும் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இங்கே என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னா, இந்தியா செக்குலர் நாடு, அரசு எந்த மதத்தோடையும் அடையாளத்தை வச்சுக்காது, நாங்கள் நியூட்ரலாக தான் இருப்போம் அப்படின்றதே மக்களுக்கு சொல்கிறாங்க. இதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சோஷியலிஸ்ட் செக்குலர் இதோட சேர்த்து இன்டெகிரிட்டி அப்படின்ற வார்த்தையை கொண்டு போகிறாங்க. இன்டெகிரிட்டி ஏன் கொண்டு போகிறாங்கன்னா, நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இருக்கணும், செப்பரேட்டிஸ்ட் டெண்டன்சிஸ் இருக்கக்கூடாது, பிரிவினை இருக்கக்கூடாது அப்படின்றதே அவங்க சொல்கிறாங்க. இதனால தான் இந்த 3 வார்த்தைகளை கொண்டு போனாங்க. நம்முடைய ஃபோக்கஸ் மெயினாக எதில் இருக்குன்னா சோஷியலிஸ்ட் செக்குலர் இப்படி தாங்க போகுது. 42nd அமெண்ட்மெண்ட் 1976. அதுக்கப்புறம் அவங்க ஆட்சியிலிருந்து வெளியேற்றப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஜனதா பார்ட்டி ஆட்சிக்கு வருது. அவங்க இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி எதிர்த்திருந்தாலும் இவங்க இந்த சோஷியலிஸ்ட் செக்குலர் இன்டெகிரிட்டி இந்த 3 வார்த்தைகளையும் பிரியாம்பிள்ல இருந்து எடுக்கலை. ஒரு காலத்தில் இந்த கேஸை இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு வந்த டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவர்களே பார்த்தீங்கன்னா இந்த ஜனதா பார்ட்டி டிஸ்பென்சேஷனில் தான் இருந்தார். ஜனதா பார்ட்டி எப்படி இருந்ததுன்னா லெஃப்ட்டும் இருக்கும், ரைட்டும் இருக்கும், சென்டரும் இருக்கும், எல்லாம் மிக்ஸாக இருக்கும். இன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கார். சரி, ஓகே, நம்ம அவருடைய அந்த டீடைல்ஸ்குள்ளே போக வேண்டாம். கேஸ் எப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் இந்த வார்த்தைகள் பிரியாம்பிள்குள்ளே போகுது. பிரியாம்பிள்குள்ளே இந்த வார்த்தைகளை கொண்டு போனதுக்கப்புறம் நிறைய பேர் இதை எதிர்க்கிறாங்க. தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வார்த்தைகள் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற ஆப்போசிஷன் இருக்குது. இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபியில் நிறைய பேர் இதை எதிர்க்கிறாங்க. ரீசெண்டாக ஒரு சில சர்ச்சைகள் வந்துச்சு. பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. சரி, இந்த சோஷியலிஸ்ட் செக்குலர் இதெல்லாம் இந்தியன் பிரியாம்பிளில் மட்டும்தான் இருக்கா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிளில் மட்டும்தான் இருக்கா? மற்ற நாடுகளுடைய பிரியாம்பிள் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்தியாவுடைய அண்டை நாடுகளான பங்களாதேஷ், நேபாளே நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். பங்களாதேஷை நாடாக உருவாக்கி விட்டதே நம் நாடு இந்தியா தான். பங்களாதேஷ் உருவாகும் போதே செக்குலர் நாடாக தாங்க உருவாகுது. பிரியாம்பிளில் செக்குலர்ன்ற வார்த்தையும் இருக்குது, சோஷியலிஸ்ட்ன்ற வார்த்தையும் இருக்குது. நேபாள் சின்ன நாடு, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்து மெஜாரிட்டி கண்ட்ரி. இந்த உலகத்தில் 2 இந்து மெஜாரிட்டி கண்ட்ரி தான், ஒன்று இந்தியா, இன்னொன்று நேபாள். நேபாளுடைய பிரியாம்பிளும் சோஷியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுது, செக்குலர்னு சொல்லுது. அப்போ இந்தியாவில் மட்டும் அந்த வார்த்தை இல்லை, மற்ற நாடுகளுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்குது, பிரியாம்பிள்லையும் இருக்குது. சரி, இப்போ இந்த சர்ச்சை ஏன் வருது? இதுலேயும் பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லை நிறைய பேருக்கு. ஒரு சாரார் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியா செக்குலர் நாடாக இருக்க தேவையில்லை. முஸ்லீம் நாடுகளை அவங்க மெயினாக மேற்கோள் காட்டுவாங்க. பாருங்கள், அவங்க பார்த்தீங்கன்னா செக்குலர் கிடையாது, மதமும் ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவே தவறான புரிதல். 20க்கும் மேற்பட்ட முஸ்லீம் நாடுகள் செக்குலர் ஸ்டேட் தான். டர்க்கி ஒரு முக்கியமான முஸ்லீம் நாடு, 100 வருஷத்துக்கு முன்னாடி செக்குலர் நாடாக உருவாச்சு. ஓட்டமன் பேரரசு உடஞ்சி மாடர்ன் டர்க்கி உருவாகும் போது செக்குலர் நாடாக உருவாச்சு. பங்களாதேஷும் இப்படி தான் உருவாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ஸ்டேட் ரிலீஜனாக அவங்க ஆக்கிட்டாங்க. பங்களாதேஷில் நிறைய ஆப்பிரிக்காவில் கூட ஏழை நாடுகள் செக்குலர் முஸ்லீம் கண்ட்ரிஸ், மாலி, நைஜர், பர்கினோ ஃபாசோ, சூடான், இதெல்லாம் சொல்லலாம். சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கக்கூடிய 5 நாடுகள், கசாக்ஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இவங்க எல்லாருமே செக்குலர் முஸ்லீம் கண்ட்ரி. ஸோ இதுதான் உண்மை. இன்னொரு பக்கம் பாருங்களேன், இது இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். நம்மளை நிறைய பேர் கிறிஸ்டின் நாடுகள்லாம் செக்குலர் நடிச்சிட்டு இருக்கோம். இதுவும் உண்மை கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட கிறிஸ்டின் நாடுகள் பார்த்தீங்கன்னா நான் செக்குலர். இங்கே ஸ்டேட் நாட்டுக்கும் கிறிஸ்டின் மதத்துக்கும் பார்த்தீங்கன்னா உறவு இருக்குது. உதாரணத்துக்கு கிரீஸ், அர்மீனியா, ஐஸ்லாண்டு, இதெல்லாம் சொல்லலாம். இதுதாங்க உண்மை. இந்த உலகத்தில் 2 இந்து மெஜாரிட்டி கண்ட்ரிஸ் இருக்குது. ஒன்று நேபாள், இன்னொன்று இந்தியா, 2ம் செக்குலர். இன்னொரு முக்கியமான மதம் புத்த மதம். ஒரு 8 நாடுகள் புத்திஸ்ட் மெஜாரிட்டி கண்ட்ரிஸ். இதில் ஒரு 4 நாடுகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் செக்குலர். 4 கூட இல்லை, 3ன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா, கம்போடியா, பூட்டான் வரும். இந்த 3 நாடுகள் மட்டும்தான் நான் செக்குலர், அதாவது ஸ்டேட்டும் புத்திசமும் இணைஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம செக்குலரிசம் அப்படின்ற கான்செப்டை புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ செக்குலரிசம், சோஷியலிஸ்ட், செக்குலர், சோஷியலிஸ்ட், இந்த 2 வார்த்தைகள் பிரியாம்பிள் இருக்கு இல்லையா, இதனுடைய மீனிங் என்ன, அர்த்தம் என்ன, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாருக்கும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். முதல்ல செக்குலர் பார்த்துடலாம். செக்குலரிசம் அப்படின்றது தமிழில் மதசார்பின்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செக்குலரிசம்ன்றதுன்னா செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் த ரிலீஜன். ஸ்டேட்டுங்கிறது நாடு, அதனுடைய அரசு, இது தனியாக இருக்கும், மதம் தனியாக இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் அரசுக்குள்ள ரிலீஜன் வராது.
இதுதான் செகுலரிசம். இதுதான் பேசிக் கான்செப்ட். மாடர்ன் பீரியடில் செகுலரிசம் எங்கே உருவாகுதுன்னா யூரோப்பில் உருவாகுது. அப்போ மாடர்ன் பீரியடில் அதை ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த செகுலரிசம் நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா 2 விதம் இருக்குது. இந்த வெஸ்டர்ன் மாடல் ஆஃப் செகுலரிசம், இது நெகட்டிவ் செகுலரிசம்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் செகுலரிசம். ப்ராப்பர் செப்பரேஷன் இருக்கும், ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் இருக்கும். உதாரணத்துக்கு பிரான்ஸ் போன்ற நாடுகளில் நெகட்டிவ் செகுலரிசம் நீங்கள் பார்க்கலாம். இந்தியன் பிராண்ட் ஆஃப் செகுலரிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பிராண்ட் ஆஃப் செகுலரிசம். இதில் செகுலரிசம் எப்படி இருக்கும்னா அதே செப்பரேஷன் தான். நாடு தனி, அரசு தனி, ரிலீஜன் தனி. இப்போ இந்தியாவில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போங்களேன், சட்டப்படி உள்ள காட்னுடைய ஃபோட்டோலாம் வைக்கக்கூடாது. ஒரு சில பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் அது சட்டப்படி குற்றம். அப்போ இங்கேயும் வந்து செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் ரிலீஜன் தான். கவர்மெண்ட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒட்டியிருப்பாங்க, இந்த காட்னுடைய ஃபோட்டோலாம் இருக்கும். லீகலாக பார்த்தா அது கூட ஒட்டக்கூடாது. நான் இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுதான் செகுலரிசம். ஒரு கலெக்டர் இருக்காருன்னா அவர் கலெக்டர் தான், அவர் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டின் கிடையாது. போலீஸ் ஆஃபீஸர் இருக்காருன்னா போலீஸ் ஆஃபீஸர் தான், அவர் இந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீம் அவர் வந்து அடையாளப்படுத்தக்கூடாது. பப்ளிக் ஸ்பியர், பொது வாழ்க்கை, ஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டா நியூட்ரலாக இருக்கணும். இதுதான் செகுலரிசம். இதே கான்செப்ட் வந்து பாசிட்டிவ் செகுலரிசம்குள்ளேயும் இருக்கும். ஆனால் இங்கே வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷனாக இருக்காது. ரைட், அது என்னங்க ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷனாக இல்லை என்னங்கிறது தான் சொல்கிறேன். பாசிட்டிவ் செகுலரிசம் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் இருக்கு இல்லையா, அரசு, நாடு, இது வந்து எல்லா மக்களுடைய மத நம்பிக்கைகளும் ஈஸியாக ரெஸ்பெக்ட் பண்ணும், ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு இந்தியாவில் மெஜாரிட்டி ரிலீஜன் வந்து ஹிந்துஸ், அதாவது நம்பர்ஸ் வச்சு சொல்கிறேன். பார்சிஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்பர் கிடையாது. ஆனால் இந்தியன் ஸ்டேட் பார்சிஸையும் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணும், இந்துஸையும் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணும். அப்போ ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் த ரிலீஜன்ஸ். அதே நேரத்தில் அந்த ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இருக்கு இல்லையா, என்னுடைய ரிலீஜனை நான் ஃபாலோ பண்ணணும், அந்த உரிமையை நாடே நிலைநாட்டும். இந்த கான்செப்ட் தான் பாசிட்டிவ் செகுலரிசம். இதே நெகட்டிவ் செகுலரிசம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரிலீஜனை பற்றி கவலையே படாது. ரிலீஜன் வந்து ஒரு பிரைவேட் அஃபேராக இருக்கும். ரைட்டா? இதை தாண்டி பாசிட்டிவ் செகுலரிசமில் தேவைப்பட்டால் ஸ்டேட் ரிலீஜனில் இன்டர்ஃபியர் ஆகும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சீர்திருத்தத்தை எடுத்துகிட்டு வரும், ரீஃபார்ம்ஸை கொண்டு வரும். மக்களுடைய நலனுக்காக சீர்திருத்தம் தேவை அப்படின்னா இங்கே ஸ்டேட் வரும். இதுக்கு சில ரீசெண்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் ஆர்பிட்ரரி ட்ரிபிள் தலாக் இது செல்லாது அப்படின்னு அறிவிச்சது. சீர்திருத்தம் இல்லையா? அது இல்லாமல் நீங்கள் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்து ரிலீஜனில் இன்ஹெரிட்டன்ஸ் சம்பந்தமாக சட்டங்கள் மாற்றப்பட்டன. இந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். இதுதான் பாசிட்டிவ் செகுலரிசம். பாசிட்டிவ் செகுலரிசம்ல இன்னொரு ஃபீச்சர் இருக்கு. உங்களுடைய ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இதை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஸ்டேட் ஒரு எனேபிளராக இருக்கும். உங்களுடைய உரிமையை நீங்கள் நிலைநாட்டுறதுக்கு அரசு வந்து அந்த ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கும். உதாரணத்துக்கு ரிலீஜியஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க செயல்படலாம். அவங்களுக்குன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரைட்ஸ் இருக்குது, அவங்க செயல்படலாம். தேவைப்பட்டால் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கவர்மெண்ட் வந்து ஹெல்ப்பும் பண்ணும். ஸோ இதுதான் பாசிட்டிவ் செகுலரிசம்ங்க. அடுத்த கான்செப்ட் சோஷியலிஸ்ட். சோஷியலிசம் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலாம்னா கம்யூனிசம் அப்படின்ற கான்செப்ட் வச்சு நம்ம பார்க்கலாம், மார்க்சிசம் அப்படின்ற கான்செப்ட் வச்சு பார்க்கலாம். இது பேசிக்காக இடதுசாரி கொள்கை. சோஷியலிசமாக கம்யூனிசம் மார்க்சிசம் அப்படி வச்சு பார்க்கும்போது சோஷியலிசம் அப்படின்றது ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் ஆகிடும், எக்கனாமிக் கான்செப்ட் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது சோஷியலிசம்ங்கிறது அரசே பொருளாதாரத்தை எடுத்து நடத்தணும், எல்லா உற்பத்தியும் அரசே பண்ணணும், நாட்டில் இருக்க எல்லா சொத்துக்களையும் அரசே கையில் வைக்கணும், மக்களுக்கு தேவையானதை அரசே எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரணும். இதுதான் கம்யூனிசம் மார்க்சிசம் சம்பந்தப்பட்ட சோஷியலிசம். புரியுதா? ஆனால் இந்தியன் பிரியாம்பிளில் இருக்க சோஷியலிஸ்ட்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இது வந்து இந்த மார்க்சிசம் கம்யூனிசம் சம்பந்தப்பட்ட சோஷியலிசம் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த சோஷியலிசம் வந்து எல்லாமே அரசு எடுத்து நடத்தணும், கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் அரசு கையில் தான் இருக்கணும், உற்பத்தி ஃபுல்லாக அரசே பண்ணணும், சொத்துக்கள் வந்து தனியார் வச்சிருக்கவே கூடாது, அரசு தான் வச்சிருக்கணும், மக்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் அரசே எடுத்து கொடுத்துடணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கூடாது. இங்கே சோஷியலிஸ்ட் அப்படின்றது என்னன்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டை இந்தியாவில் கட்டமைக்கணும். வெல்ஃபேர் ஸ்டேட்ன்றது மக்கள் நல அரசு.
மக்கள் மத்தியில் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, பாகுபாடு இருக்கக்கூடாது. மக்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கக்கூடாது, சுரண்டல் இருக்கக்கூடாது. அவங்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கு அரசு உதவணும், ஊக்குவிக்கணும். தேவைப்படுற கொள்கைகள், திட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து மக்களை முன்னேற்றணும். உதாரணத்துக்கு கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, இது எல்லாத்துக்கும் முயற்சிகளை அரசு எடுக்கணும். இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் கான்செப்ட் தான் நம்ம சோஷியலிசமாக இந்தியாவில் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சோஷியலிசம் வந்து மார்க்சிஸ்ட் சோஷியலிசம் இல்லை. இந்த சோஷியலிசம் ஆக்சுவலாக என்னென்னா டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், மக்கள் ஆட்சி. இதோடு சேர்ந்து மார்க்சிஸ்ட் சோஷியலிசம்லேருந்து எடுக்கக்கூடிய சில கொள்கை, இது ரெண்டும் கம்பைன் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். இதை தான் நம்ம சோஷியலிஸ்ட் அப்படின்னு ஷார்ட்டாக நம்முடைய பிரியாம்பிளில் வச்சுருக்கோம். அப்போ இது ஆக்சுவலாக டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். அதனால தான் சோஷியலிஸ்ட்ன்ற வார்த்தை இருந்தாலும் இந்தியாவுடைய எக்கனாமி பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா தனியாரும் இருப்பாங்க, அரசும் இருக்கும். இந்த மாடல் வந்து மிக்ஸ்டு எக்கனாமி. உதாரணத்துக்கு ஆயில் செக்டர் எடுத்துருங்க, எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு நிறுவனமும் இருக்கா, பாரத் பெட்ரோலியம் இருக்குது, தனியார் நிறுவனமும் இருக்கும். உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸ்கூல் எடுத்துங்க, கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்கும், ப்ரைவேட் ஸ்கூலும் இருக்கும். வங்கி எடுத்துங்க, அரசு வங்கி ஸ்டேட் பேங்க்கும் இருக்கும், ப்ரைவேட் பேங்க் சிட்டி பேங்க் அல்லது ஆக்சிஸ் பேங்க்கும் இருக்கும். இந்த மாடல் தான் இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக சோஷியலிசம். அதனால தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த சோஷியலிசம்ன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்க. இது மார்க்சிஸ்ட் சோஷியலிசம் கிடையாது, இது வந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படின்னு இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சோஷியலிஸ்ட் செக்குலர் தொடர்ந்து கான்ஸ்டியூஷன் ப்ரீஆம்பிளில் இருக்கலாம், தவறில்லை. ஏன்னா ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் எசன்ஸ்லேயே இருக்குது. அது இல்லாமல் இதை நம்ம ப்ரீஆம்பிளில் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது தவறில்லை. செக்குலரிசம்ன்றது ஒரு ப்ரொக்ரெசிவ் கான்செப்ட். நான் சொன்னது போல் பல நாடுகள் இன்றைக்கி செக்குலர் நாடுகளாக தான் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து தான் சுதந்திரத்துக்கு போராடணும். நம்ம எல்லாம் ஒன்று தான். ரிலீஜன் அப்படின்றது பிரைவேட் அஃபேர். அதை தாண்டி நம்ம எல்லாருமே சகோதரர்களாக ஒற்றுமையாக இருக்கணும். அதனால் தாராளமாக செக்குலர் இருக்கலாம். அது இல்லாமல் செக்குலர் நாடாக இருந்தால் தான் மற்ற நாடுகள் எல்லாரோடையும் ஒரு சுமூகமான உறவு வச்சிருக்க முடியும். நமக்குன்னு ஒரு அடையாளம் வந்துருச்சுன்னு வைங்க, எல்லாரோடையும் ஃப்ரீயாக உறவாட முடியாது. அடுத்து சோஷியலிஸ்ட், அந்த வார்த்தையுமே இருக்கலாம். சோஷியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம கான்செப்ஷுவலாக எப்படி பார்க்கணும்னா, நான் சொன்னேன் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் மூலமாக தான் பார்க்கணும். அமெரிக்கா, ஜெர்மனி, இட்டாலி, பிரான்ஸ் போன்ற நாடுகளிலுமே வெல்ஃபேர் ஸ்டேட்ன்ற கான்செப்ட் இருக்குது. உதாரணத்துக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கும், பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸில் எண்ணெய் நிறுவனங்கள், ரயில்வேஸ், மைனிங் செக்டர் இதெல்லாம் கூட குறைஞ்சபட்சம் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும். அது இல்லாமல் இந்த நாடுகளில் விவசாயிகளுக்கு நிறைய அந்த மானியங்களை அரசே கொடுக்கும். அப்போ அங்கேயே வெல்ஃபேர் ஸ்டேட்ன்ற கான்செப்ட் இருக்கும்போது கண்டிப்பாக இந்தியாவில் வெல்ஃபேர் ஸ்டேட்ன்ற கான்செப்ட் இருக்கிறது தவறு இல்லை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்டேட் கான்செப்ட் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் தாராளமாக ப்ரீஆம்பிளில் சோஷியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தையும் இருக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.